ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்ச நேரம் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது 100 கிராம் போல் இருக்கும். அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சனா வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலையை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிசரால், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏதாச்சும் வந்து சமைக்கிற எண்ணெய் வச்சுருப்போம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சூடான எண்ணெய் கிடையாது, நார்மலாக வந்து இருக்கிற எண்ணெய் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நம்ம வந்துட்டு இதை நல்லா டைட்டாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கொலகொலப்பாகிடக்கூடாது, டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த ஷேப் செஞ்சாலும் நம்ம கரெக்டாக வரும். அதுக்காக இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்துட்டு இருந்தால் போதும். நம்ம மாவு பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிற நேரத்தில் வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸும். இப்போ பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆயில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாவு வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு கவர் ஒன்று எடுத்துருக்கிறேன். டேரெக்டாக அந்த உட்டில் தேய்ச்சோம் அப்படின்னா அங்கங்கே ஒட்டிக்கும். நம்ம வந்து எண்ணெயும் தடவி தேய்ச்சி கொடுக்க முடியாது. அதுக்காக நான் வந்து கவர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த கவரில் வச்சு 2 பக்கட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து விரித்து கொடுக்கும். இப்போ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. நான் கடைகள்லாம் தட்டடை விற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் வந்து தட்டையாக இல்லாமல் ஓரளவுக்கு மெலிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சு வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், எனக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டிலேயே நம்ம குயிக்காக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது நம்ம கடையில் வாங்குகிற தட்டடை டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செஞ்ச இதே மாவு வச்சு நம்ம முறுக்கு பிழிவோம்ல, அந்த மாதிரி முறுக்காவோ இல்லைனா வந்துட்டு சின்ன சின்னதாக பக்கோடா கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து எண்ணெய் பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம முன்னதாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா சவு சவுன்னு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் நான் சொன்ன இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திவ்யாஸ் டே புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.